வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பர்ஃபெக்ட் டென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் டென்சஸ்னால் எல்லாமே பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசுகிறது. ஓகே, கடந்த காலம் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு அதை பற்றி பேசுகிறது தான் பர்ஃபெக்ட் டென்சஸ். இந்த பர்ஃபெக்ட் டென்சஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நீங்கள் டவுட் கேட்கலாம், சார் ப்ரெசண்ட்டுன்னா நிகழ்காலம் தானே, நீங்கள் பாஸ்ட்டை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுதான் இந்த டென்ஸோட பியூட்டியே. இந்த டென்ஸில் எதனால் நம்ம அதை சொல்கிறோம், எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது, பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது, இதில் வரக்கூடிய 1 மார்க் எப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன வரும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் வரும். அப்படி ஹேவ் வரலன்னா ஹேஸ் வரும். ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டென்சஸ்லேயுமே, ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த டென்சஸ்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னது நமக்கு தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், கோன்னா அதனோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். இந்த தேர்ட் காலமில் இருக்கக்கூடிய அந்த கான் அதுதான் என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், டேக், டுக், டேக்கன், சிங், சாங், சங். அந்த டேக்கன், சங் இதெல்லாம் தான் என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போது ஒரு டென்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலே அது பர்ஃபெக்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே இருக்கிற இந்த ஹேவ் இல்லை ஹேஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துட்டாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகேவா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ப்ரொனவுனில் எப்படி அதை எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 4 ஐயு, வி, தே, இது 4த்துக்கும் என்ன வரும்னா ஹேவ் வரும். ஐயு, வி, தே, ஹேவ். அது கூட என்ன வரும்? பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். நான் ஏற்கனவே இங்கே எழுதியிருக்க ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இங்கேனா பிபின்னு மட்டும் போடுறேன். பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்னால் நமக்கு தெரியும், அந்த தேர்டாக வரக்கூடிய காலம். ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீ, ஷீ, இட். ஹீ, ஷீ, இட்டுக்கு என்ன வரும்? ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஐயு, வி, தேக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஹேவ் வரும். ஹேவுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஈ, ஷீட்டுக்கு பக்கத்தில் ஹேஸ் வரும். ஹேஸுக்கு பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஓகேவா? இப்போது நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சில ஹிண்ட்டு வேர்ட்ஸ் கொடுக்குறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நவ். ஸோ என்ன போடலாம்? ஜஸ்ட் நவ்னு போடலாம். தென் ஆல்ரெடி, தென் so far. ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கிராமட்டிக்கலாக ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். எது வேர்பு, எப்படி ஹேவ் வருது, ஹேஸ் வருது, எங்கே வருதுன்னெலாம் பார்த்தோம். ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னது? சிச்சுவேஷன். நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த டென்ஸை எந்த சிச்சுவேஷனில் பேச போகிறோன்னு ஒன்று இருக்குது இல்லையா? எந்த சிச்சுவேஷன்னா, ஒரு ஆக்ஷன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நாம் எதில் பேசுவோம்? ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசுவோம். கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், அது பாஸ்ட் டென்ஸ். சாப்பிட்டியா? இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் இவ்வளோ தான் வித்தியாசமே. பாஸ்ட் டென்ஸ்னால் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஆக்ஷனை சொல்கிறது. ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன், ஆனால் அந்த ஆக்ஷன் இப்போ தான் நடந்துருக்குது அப்படின்னு நம்மளாவே புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். யூ ஹாவ் ஸ்போக்கன் ஃப்ளூயண்ட்லி. நீ நல்லா பேசுன, ஃப்ளூவெண்ட்டாக பேசுன, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போது யூ ஹாவ் ஸ்போக்கன் ஃப்ளூயண்ட்டின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இதுக்கு பக்கத்தில் நம்ம ஜஸ்ட் நவுன் கூட போட்டுக்கலாம். இல்லை ஆல்ரெடி, யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் அப்படியும் சொல்லலாம். யூ ஹாவ் ஸ்போக்கன் ஃப்ளூயண்ட்லி so far அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஹிண்ட்டு வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ரைட். இப்போ இந்த இடத்துல யூ வந்ததுனால யூன்றது என்னது சப்ஜெக்ட், ஹேவ் ஸ்போக்கன்றது வேர்பு. யூ ஹாவ் ஸ்போக்கன் ஃப்ளூயன்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீ வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசின. இப்போ இதுக்கு கொஸ்டின் நம்ம ரெடி பண்ணணும். நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கக்கூடிய வேர்பை தூக்கி முன்னாடி போடுவோம் இல்லையா. இந்த வேர்பை இங்கே முன்னாடி போட்டுட்டா ஹாவ் யூ ஸ்போக்கன் ஃப்ளூயன்ட்லி, அவ்வளோதான். நீ கொஸ்டின் கேட்கணுன்னா முன்னாடி அந்த ஹேவை தூக்கி முன்னாடி போட்டு ஹாவ் யூ ஸ்போக்கன் ஃப்ளூயன்ட்லி. ஆன்சர் எப்படி எழுதலாம், எஸ் ஐ ஹாவ் ஸ்போக்கன் ஃப்ளூயன்ட்லி, நோ ஐ haven't, no I haven't spoken fluently. இப்போ கொஸ்டின் கேட்கணும் இல்லையா, நெகட்டிவில் கேட்கணும். ஸோ அதை எப்படி கேட்கலாம், அதே மாதிரி ஹேவை தூக்கி முன்னாடி போட்டுருங்க. ஹாவ் யூ நாட். ஸோ பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஹாவ் யூ ஸ்போக்கன் ஃப்ளூயன்ட்லி, அவ்வளோதான். நெகட்டிவ் கொஸ்டினுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் மாதிரியே தான், ஆனால் அங்கே நாட் மட்டும் சேர்க்கணும். ஹாவ் யூ நாட் ஸ்போக்கன் ஃப்ளூயன்ட்லி. ஓகேவா, ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள். ஷீ ஹேஸ் டேக்கன் ஆல் ஹர் புக்ஸ். அவள் எல்லா புக்ஸையுமே எடுத்துக்கிட்டா அப்படின்னு அர்த்தம். அவள் எல்லா புக்ஸையுமே எடுத்துக்கிட்டா. அவள் எல்லா புக்ஸையுமே கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எடுத்துக்கிட்டான்றதை நம்மளாவே புரிஞ்சுக்கணும். அந்த கொஞ்ச நேரம், ஜஸ்ட் நவ், கொஞ்ச நேரம்ன்றது இல்லை கொஞ்ச காலம். கொஞ்ச நேரம்ன்றதுனால 5 நிமிஷம் தான் அர்த்தம் இல்லை. அது 1 மணி நேரமாக இருக்கலாம், 2 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை 1 டேவாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளாவே என்ன புரிஞ்சுக்கணும், கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்திருக்கு, இல்லை சமீபத்தில் நடந்திருக்குது, இல்லை கொஞ்சம் காலம் முன்னாடி தான் நடந்திருக்குதுன்றதை நம்மளாவே புரிஞ்சுக்கிறது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷீ ஹேஸ் டேக்கன் ஆல் ஹர் புக்ஸ். இப்போ இதை கொஸ்டின் எழுதணுன்னா இந்த ஹேஸை கொண்டு போயிட்டு முன்னாடி போடணும். எதனால் இங்கே ஹேஸ் வருது, ஹீ ஷீ இட்டு வந்தால் என்ன வரும், ஹேஸ் வரும். ஹேவ்னாலும் ஹேஸ்னாலும் ஒரே மீனிங் தான், சரியா. ஆனால் ஒரு அடையாளத்துக்காகவும் சிங்குலர் ப்ளூரலில் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஐயு வீதேக்கு ஹேவ் வரும், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் வரும். இந்த ஹேஸை முன்னாடி போட்டுரு. முன்னாடி போட்டால் என்ன வரும், ஹேஸ் ஷீ டேக்கன் ஆல் ஹர் புக்ஸ். இப்போ இதை கொஸ்டினாக கேட்டாச்சு. இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறது, எஸ் ஷீ ஹேஸ் டேக்கன் ஆல் ஹர் புக்ஸ். நெகட்டிவாக எப்படி ஆன்சர் பண்ணுறது, நோ ஷீ ஹேசன்ட், நோ ஷீ ஹேசன்ட் டேக்கன் ஆல் ஹர் புக்ஸ். இப்போ நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் கேட்குறது, ஹேஸ் ஷீ நாட் டேக்கன் ஆல் ஹர் புக்ஸ். இப்போ தமிழில் கொஸ்டின் கேட்குறத மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்குறது என்னது, அவள் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாளா, அவள் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாளா அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவாக கொஸ்டின் கேட்டால் அவள் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலா பார்த்தோம், மீனிங் பார்த்தோம், ஹேவில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஹேஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ தான் நமக்கு முக்கியமான விஷயமே என்னதுன்னா எரர் ஸ்பாட்டிங். இது வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் வரும் நமக்கு. எரர் ஸ்பாட்டிங்கில் 1 மார்க் இருக்குது நமக்கு. அதனால் இதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட்டு ஒன்று சொல்ல போகிறேன். இந்த எரர் ஸ்பாட்டிங்கில் பாருங்கள், ஷீ ஹேஸ் லெஃப்ட் த ரூம். ஓகே, ஷீ ஹேஸ் லெஃப்ட் த ரூம். இது என்னது, எஸ் ஷீன்றது சப்ஜெக்ட் இல்லையா. லெஃப்ட்னா பாஸ்ட் டென்ஸ், வேர்பு டு. லீவ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், லெஃப்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், இன்னொரு லெஃப்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். புரியுதா, லீவுன்னா என்னது, இங்கேருந்து போ, லீவ் த ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. லீவுன்னா வந்து போகிறது, அந்த இடத்த விட்டு போகிறது. லெஃப்ட்டுன்னா வேர்பு டு பாஸ்ட் டென்ஸ், அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 அப்படின்னாலும் போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்குது
ப்ளஸ் வேர்பு டூ இருக்குது இல்லையா? அப்போது சப்ஜெக்ட்டு கூட பாஸ்ட் டென்ஸ் வேர்பு டூ பக்கத்தில் வந்துட்டாலே அது என்ன டென்ஸு நமக்கு? பாஸ்ட் டென்ஸு. ஓகே, இது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன அர்த்தம்? சப்ஜெக்ட்டு வேர்பு டூ தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, சப்ஜெக்ட்டு வேர்பு டூ தான் இருக்கும். இப்போ இதுக்கு அர்த்தம் என்னது? ஷீ லெஃப்ட் த ரூம். அவள் வந்து ரூமை விட்டு போயிட்டா அப்படின்னு அர்த்தம். ஆனால் பாஸ்ட் டென்ஸுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், டைமிங் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸுனாலே டைமிங் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஷீ லெஃப்ட் த ரூம், என்ன டைமிங் போடலாம்? ஷீ லெஃப்ட் த ரூம் half an hour பிஃபோர் அப்படி போட்டுக்கலாம். இல்லை 1 hour பிஃபோர். ஷீ லெஃப்ட் த ரூம் 1 hour பிஃபோர். அப்போது ஒரு டைமிங் வந்துருச்சு. ஷீ லெஃப்ட் த ரூம் லாஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லலாம். ஷீ லெஃப்ட் த ரூம் டுடே மார்னிங். ஷீ லெஃப்ட் த ரூம் எஸ்டர்டே இட் செல்ஃப். இப்படியெல்லாம் நம்ம டைமிங்கை சொல்லிட்டோம்னா அப்போ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே பாருங்கள், ஷீன்றது சப்ஜெக்ட், ஷீக்கு பக்கத்தில் ஹேஸ் வந்திருக்கு. அப்போது ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேஸ் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்குது. அப்போ இது என்னது? ஹேஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சேர்ந்து வந்துட்டாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷீ ஹேஸ் லெஃப்ட் த ரூம் அப்படின்னு டைமிங்கே இல்லாமல் கொடுக்கறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷீ லெஃப்ட் த ரூம் டைமிங்கோடு சொல்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நமக்கு எரர் ஸ்பாட்டிங் எப்படி வரோம்னா, இந்த இடத்துல ஷீ ஹேஸ் லெஃப்ட் த ரூம் 1 hour பிஃபோர் அப்படின்னு டைமிங் கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிக்கணும்? இந்த ஹேஸை ரிமூவ் பண்ணிடணும். ஹேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷீ லெஃப்ட் த ரூம்னு போட்டால் போதும். அப்படி இல்லைனா இன்னொரு கரெக்ஷன் என்ன பண்ணலாம்? ஷீ ஹேஸ் லெஃப்ட் த ரூம்னு போட்டுட்டு பக்கத்தில் இருக்க டைமிங்கை எழுதாமல் விட்டுடலாம். டைமிங் இருந்தால் அது பாஸ்ட் டென்ஸ், டைமிங் இல்லாமல் வந்திருந்ததுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ எரர் ஸ்பாட்டிங்கில் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடாது. டைமிங் வந்ததுன்னா ஹேவும் ஹேஸும் வரக்கூடாது. டைமிங் வரலனா ஹேவும் ஹேஸும் வரணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஷீ ஹேஸ் லெஃப்ட் த ரூம், மேபி இது மட்டும் அலௌடு. ஜஸ்ட் நவ் போட்டுக்கலாம். நான் முன்னாடி சொன்னேன்ல, ஜஸ்ட் நவ் போட்டுக்கலாம், இல்லை ஆல்ரெடின்னு போடலாம், இல்லை ஸோ ஃபார்னு போடலாம். ஸோ இந்த 3 வார்த்தை மட்டும் இந்த டென்ஸ் கூட எழுதுறதுக்கு அலௌடு. ஆனால் பாஸ்ட் டென்ஸ்னால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? டைமிங் இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட ஒர்க் புக்கில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த 1 மார்க் இருக்கும். அப்போது இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். டைமிங் இருந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், டைமிங் இல்லாமல் இருந்ததுன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரைட். இப்போ நம்ம வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் எப்படி 1 மார்க் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த டென்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ.